ECRல ப்ராப்பர்ட்டி வாங்க எதுக்கு crores? lakhs போதுமே. Just 4 lakhsல ECR கோவலத்துல beach resort plot. EMI 12,000 only. Stepstone presents Secret Aura at ECR Kovalam. Grand launching on 22nd, 23rd and 24th August 2025. விஜய் தேவகண்டா அவங்களும் ராஷ்மிகா மந்தனும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாராலாம் லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்கிற மாதிரி ராஷ்மிகா மந்தனா பார்த்தீங்கன்னா நேஷ்னல் க்ரஷ். அதாவது வந்து இளைஞர்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து ராஷ்மிகா மந்தானாவுடைய படங்களை பார்க்குறாங்க. தெலுங்கு ஆடியோ லான்ச்சில் வந்து ராஷ்மிகா மந்தானா வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி தமிழில் என்னை வந்து கூப்பிட்டு போய் ரொம்ப கிளாமராக நடிக்க வைக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராஷ்மிகா மந்தானாவுக்கு ஆண்கள் கிட்ட பெரிய வரவேற்பு, பெரிய கிரேஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் நம்ம விஜய் தேவர்கொண்டாக்கு வந்து பெண்கள் கிட்ட வந்து பெரிய கிரஷ். விஜய் தேவர்கொண்டாவுடைய வீட்டில் ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப நெருக்கமான ஃபேமிலி மெம்பர்ஸு, நண்பர்கள். அதே மாதிரி ராஷ்மிகாவுடைய ஃபேமிலி மெம்பர்ஸு, அவங்களுடைய நண்பர்கள். இப்படி ஒரு சின்ன வட்டத்தில் அவங்க ரெண்டு பேரும் ரிங் மாற்றி என்கேஜ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ 2026 வந்து அவங்களோட மேரேஜ் வந்து டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபைன் டைம் சினி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட இன்னைக்கு நிகழ்ச்சியில் சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். விஜய் தேவகண்டா அவங்களும் ராஷ்மிகா மந்தனும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மீடியாலையும் பேசிட்டு இருக்காங்க. இது உண்மையா அப்படின்ற ஒரு டவுட் இருந்துருக்கு. ஏன்னா அவங்க இன்னும் அஃபிஷியலாக இது பண்ணல. இதுக்கு முன்னாடியே ரூமர்ஸும் இருந்துட்டு இருந்துச்சு, இவங்க வந்து டேட் பண்ணுறாங்களா அப்படின்ற ஒன்றும் இருந்துட்டு இருந்துச்சு. இந்த நியூஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸ்டார்டிங்லேருந்தே இப்போ தான் வர ராஷ்மிகா அவர்களுக்கு எல்லா லாங்குவேஜ்லையும் மூவிஸ் வந்துட்டுருக்கு. இந்த டைமில் மேரேஜ் அப்படின்றது வந்து அவங்க கரியருக்கு ஒரு தொய்வாக இருக்குமா அப்படின்ற நிறைய கேள்விகள் இருக்குது. இந்த அனௌன்ஸ்மெண்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? இந்த நியூஸ் நயன்தாராலாம் லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்கிற மாதிரி ராஷ்மிகா மந்தனா பார்த்தீங்கன்னா நேஷ்னல் க்ரஷ். அதாவது வந்து இளைஞர்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து ராஷ்மிகா மந்தானாவுடைய படங்களை பார்க்குறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. அவ்வளோ ரியாக்ஷன்ஸும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா க்யூட்டாகவும் இருப்பாங்க. அவங்க நல்ல நிறைய படங்களில் ரொம்ப கிளாமராகவும் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ நல்ல எப்படி சொல்கிறது, ராஷ்மிகா மந்தானா அந்த படத்தில் இருக்கிறாங்க அப்படின்னாலே அந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. அப்படி தான் நம்ம பார்க்கணும். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம தமிழில் வந்து அவங்க வந்து வாரிசில் நடித்தாங்க. வாரிசில் விஜய் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் வந்து ரொம்ப ஷார்ட்டாக ஸ்கர்ட் போட்டுட்டு டான்ஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த டான்ஸு. அந்த பாட்டு வந்ததுக்கப்புறம் வேற ஒரு ஆடியோ லான்ச்சில் வந்து தெலுங்கு ஆடியோ லான்ச்சில் வந்து ராஷ்மிகா மந்தானா வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி தமிழில் என்னை வந்து கூப்பிட்டு போய் ரொம்ப கிளாமராக நடிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. பொதுவாக பார்த்தீங்கன்னா தமிழை விட தெலுங்குல தான் கிளாமர் ரொம்ப தூக்கலாக இருக்கும். பொதுவாக தெலுங்கு படத்தினுடைய பேட்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னா கச்சாமுச்சான் இருக்கும். அவங்களுடைய ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும். மசாலா ஃபுல் அண்ட் ஃபுல் மசாலா. எந்த அளவுக்கு வந்து மசாலா வந்து துணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து மசாலா திணிப்பாங்க. நீங்கள் சில இடங்கள்லாம் ஹில் ஸ்டேஷன்ஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த மிளகா பஜ்ஜி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நடுவில் கீறி அது ஃபுல்லாக மசாலா பேக் பண்ணுவாங்க. ஃபுல்லாக காரமாக பேக் பண்ணுவாங்க. ஆந்திராவில் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி மசாலா பேக் பண்ணி அதை இது பண்ணி அதுக்கப்புறம் கடலை மாவில் போட்டு பஜ்ஜியாக போட்டு கொடுப்பாங்க. அவ்வளோ காரமாக இருக்கும், ஸ்பைசியாக இருக்கும். அந்த மாதிரி மசாலா படங்கள் எடுக்கிறதுக்குன்னே பேர் போன தெலுங்கு லாங்குவேஜ் இண்டஸ்ட்ரி. நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, நம்ம நிறைய பாலையாலாம் பார்த்தீங்கல்ல, அவர் நிறைய பாட்டுல மட்டும் இல்லை, அந்த ஸ்டெப்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த ட்ரெயினையே நிறுத்துறது, தள்ளி விடுறது, இந்த மாதிரி நம்பி, அதாவது ஒரு ட்ரெயின் ரிவர்ஸில் போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயில் கம்பி, அதை வந்து அந்த கம்பியே பொடிச்சு உடைக்கிற மாதிரி, அது மாதிரி நம்பவே முடியாது அப்படின்னா அந்த மாதிரி காட்சி அமைப்பு பண்ணுவாங்க. அவங்க வந்து அதில் வந்து சக்ஸஸ் ஆகும். ஆனால் படம் அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. அதே பேட்டர்னில் நம்ம எடுத்தால் ஓடாது. ஆனால் வந்து அவங்க வந்து என்னை கூப்பிட்டு போய் தமிழ் படங்களில் வந்து ரொம்ப கிளாமராக நடிக்க வைக்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருந்தாங்க. முன்னாடி சர்தாரில் நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கார்த்தியோட வந்து சர்தாரில் நடிச்சிருக்கிறாங்க. அது இல்லாமல் குபேராவில் நடிச்சிருந்தாங்க ராஷ்மிகா மந்தனா. ஸோ நல்ல நடிகை. அதுக்கப்புறம் அவங்களுடைய ரொம்ப ஃபேமஸ் படம் அப்படின்னா புஷ்பா 1-2. புஷ்பா 1-2ல வந்து அந்த எப்படி சொல்றது, ஸ்ரீவள்ளி அந்த கேரக்டரே பார்த்தீங்கன்னா
அல்லு அர்ஜுன் சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா அந்த அவர் சொல்கிற அது பேசுகிறது எல்லாமே பெரிய ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ அவர் ஸ்ரீவல்லின்னு கூப்பிட்றது எல்லாமே பெரிய லெவலில் ட்ரெண்ட் ஆச்சு. அதில் வந்து அவங்களுடைய டான்ஸ் கான்ட்ரிபியூஷன், ஆக்டிங் கான்ட்ரிபியூஷன் எல்லாமே அந்த படத்துக்கு புஷ்பா 1 and 2க்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. அந்த மாதிரி வந்து எல்லாராலையும் விரும்பக்கூடிய ஒரு ஆர்டிஸ்டாக இருக்காங்க. ஒரு உதாரணம் சொல்லணும்னா நம்ம நயன்தாரா, திரிஷாலாம் இங்கே எப்படி வந்து ரொம்ப பாப்புலராக இருக்காங்களோ அந்த மாதிரி தெலுங்குல வந்து ரொம்ப பாப்புலர். தமிழ் ரசிகர்களுக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகை. அதான் சொன்னேன்ல, நேஷனல் கிரஷ். ஹிந்தியில் நடிக்கிறாங்க, எல்லா லாங்குவேஜ்லையுமே நடிக்கிறாங்க, டாப் ஸ்டாராக இருக்காங்க இன்னைக்கு வந்து. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா விஜய் தேவர்கொண்டா அவரும் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஸ்டார். அவர் வந்து கிட்டத்தட்ட நம்ம தமிழில் விஜய் எப்படி வந்து பாப்புலராக இருக்காரோ, விஜய்க்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு ரசிகர்கள் இருக்காங்களோ அந்த அளவுக்கு வந்து அவருக்கு வந்து பெரிய ரசிகர்கள் இருக்காங்க. குறிப்பாக வந்து பெண்கள் வந்து அதாவது வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராஷ்மிகா மந்தானாக்கு ஆண்கள் கிட்ட பெரிய வரவேற்பு, பெரிய கிரேஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் நம்ம விஜய் தேவர்கொண்டாக்கு வந்து பெண்கள் கிட்ட வந்து பெரிய கிரஷ். அந்த அளவுக்கு வந்து லைக் பண்ணக்கூடிய அவர் நல்ல ஹேண்ட்ஸமாக இருப்பார், ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பார், செமையாக இருப்பார். அவருடைய படங்கள், தெலுங்கு படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா படங்களுமே மேக்ஸிமம் ஹிட் ஆயிரும். மேக்ஸிமம் வந்து ஆடியன்ஸ் வந்து ரீச் ஆகி பெரிய கலெக்ஷனை கொடுத்துரும். ஸோ இந்த ராஷ்மிகா மந்தானா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் தேவர்கொண்டா 2 பேரும் சேர்ந்து கீதா கோவிந்தம் அப்படின்னு ஒரு படத்தில் ஃபஸ்ட்டு 2 பேரும் சேர்ந்து நடித்த படம் 2018 வந்துச்சு. அந்த படத்தில் வந்து சேர்ந்து நடித்ததுக்கப்புறம் இந்த பேர் வந்து படத்துலையுமே சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா, கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு படத்தில் அப்படின்னு. அந்த மாதிரி வந்து படத்துலையுமே வந்து பெரிய லெவலில் இவங்க 2 பேருடைய கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கும். படம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரை பற்றி நிறைய கிசுகிசுகள்லாம் வந்துச்சு. 2 பேரும் வந்து ஒன்றா தான் இருக்காங்க, 2 பேரும் ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய கிசுகிசுகள் வந்துச்சு. கிசுகிசை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, கிசுகிசை வந்து தவிர்க்கவே முடியாது. ஒரு நடிகர் ஒரு நடிகையோட தொடர்ந்து 2-3 படங்களில் நடித்தார்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து இந்த கிசுகிசுகள்லாம் வரும். அது எல்லா காலகட்டங்கள்லையும் உண்டு. ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து இவங்க 2 பேரும், அதாவது வந்து விஜய் தேவர்கொண்டா, ராஷ்மிகா மந்தானா 2 பேரும் சேர்ந்துருக்காங்க, 2 பேரும் லவ் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தொடர்ந்து பேசப்பட்டது. 2018 பேசப்பட்டது. அடுத்தடுத்து 1-2 படங்கள் கூட அவங்க 2 சேர்ந்து நடித்தாங்க, 2 பேரும் சேர்ந்து நடித்தாங்க. ஒரு பக்கம் இவங்க ஒரு பாப்புலர் ஹீரோயினாக இருக்காங்க, இவர் வந்து ஒரு தெலுங்கில் வந்து மேக்சிமம் ஒரு பாப்புலர் ஸ்டாராக இருக்கார். ஸோ சில வெளிநாடுகள், நியூயார்க்கில் எல்லாம் கூட 2 பேரும் சேர்ந்து இருக்காங்க, சேர்ந்து சுற்றிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சில தகவல்லாம் வந்துச்சு. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இதுக்கு எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் விஜய் தேவர்கொண்டாவுடைய வீட்டில் ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், ரொம்ப நெருக்கமான ஃபேமிலி மெம்பர்ஸு, நண்பர்கள், அதே மாதிரி ராஷ்மிகாவுடைய ஃபேமிலி மெம்பர்ஸு, அவங்களுடைய நண்பர்கள், இப்படி ஒரு சின்ன வட்டத்தில் அவங்க 2 பேரும் ரிங் மாற்றி என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ February 2026 வந்து அவங்களோட மேரேஜ் வந்து டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதாவது வந்து எந்த தேதிங்கிறதே எனக்கு தெரியும், அந்த அளவுக்கு வந்து நியூஸஸ் வந்திருக்கு. பட் அவங்க வந்து இதை வந்து தேதி, மேரேஜ் டேட்லாம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சொல்கிறது நல்லா இருக்காது, சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும். பட் இது ஒரு நல்ல பேர் தான், 2 பேருமே நல்ல ஒரு எப்படி சொல்கிறது லவ்வபிள் பேர்னு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி லைக் பண்ணி ஆடியன்ஸ் 2 பேருமே ரசிக்கக்கூடிய ஒரு பேர். ஸ்கிரீன்லயும் நிறைய பேருக்கு அந்த பேர் பிடிச்சிருக்கு. ஆமா, ஸ்கிரீன்லயும் அந்த பேர் பிடிச்சிருக்கு. நீங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு பேர் வந்து ஸ்கிரீன்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ரியல் லைஃப்ல சேரும் போது அது வந்து ஆடியன்ஸ்க்கு ஒரு பெரிய கியூரியாசிட்டியை உண்டு பண்ணும். நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும்னா அஜித் ஷாலினி, அதுக்கப்புறம் சூர்யா ஜோதிகா, இந்த மாதிரி நிறைய பேர்ஸ் வந்து நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி வந்து இப்போ ராஷ்மிகா மந்தானாவும் விஜய் தேவர்கொண்டாவும் சேர போறாங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம் தான். ஓகே சார். நம்ம பேசும்போது நம்ம பேசியிருந்தோம் ஷாலினி அஜித் அவங்க மாதிரியும் சூர்யா ஜோதிகா அவங்க மாதிரியும் ஒரு ரியல் பேரா அவங்க மாற போறாங்க அப்படின்றது. ஆனா அப்படியே நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் யாரெல்லாம் திருமணம் செஞ்சுருக்காங்க அவங்க அடுத்தடுத்து நம்ம ஒரு 2 வருஷத்துலேயே பார்த்துருப்போம், அடுத்தடுத்து டிவோர்ஸ் அப்படின்ற ஒரு அந்த ட்ரெண்டு மாதிரியே எல்லாரும் அடுத்தடுத்து வந்து விவாகரத்து அப்படின்றதுக்கு போயிட்டாங்க. ஏன் அந்த உறவு வந்து நிலைக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அவ்வளோ வருஷம் இணைஞ்சிருப்பாங்க, நிறைய இன்டர்வியூஸ் வேற நம்ம பார்த்துருப்போம், சேர்ந்து கொடுத்துருப்பாங்க, தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க, அவங்களோட பேரை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேராக இருந்துக்கிறாங்க, ரொம்ப லவ்வபிளாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கப்புள் வந்து டிவோர்ஸ்னு போகும்போது அந்த ஒட்டுமொத்த ஃபேன்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, ஏன் இது நிகழுது அப்படின்ற ஒரு கேள்வி இல்லை. இதுக்கு மெயினான காரணம் என்னென்னா படத்தில் 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க இல்லையா, அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா ஒரு அட்ராக்ஷன் வந்துடும். 2 பேரும் ஒரு ஆண் பெண் சேர்ந்து நடிக்கும் போது இயல்பாகவே ஒரு ஈர்ப்பு இருக்கும், ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து ஒரு ஈர்ப்பு இருக்கும். அது வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் காதலாக மாறும்.
அந்த காதல் வந்து உண்மையான காதலா அப்படிங்கிறது வந்து புரிஞ்சிக்காமே பல பேர் வந்து திருமண பந்தத்துக்குள்ளே போயிடுறாங்க. ஸோ ஒரு டீப்பாக வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆலோசனை பண்ணி யோசித்து இதில் நம்ம 2 பேரும் வந்து லவ் பண்ணுறோங்கிறது வந்து உண்மைதானா, இது வந்து லைஃப் பார்ட்னராக நம்ம அவங்கள சூஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து காலங்காலத்துக்கு ட்ராவல் பண்ண முடியுமா? சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிராமத்துலலாம் சொல்லுவாங்க, திருமணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்வாங்க. ஆயிரங்காலம் நம்ம யாராவது வாழ போகிறோமா அப்படின்னா நிச்சயமாக வாழ போகிறது இல்லை. ஆனால் ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி 1000 காலம் வாழ்ந்தால் ஒரு கணவன் மனைவி எப்படி சந்தோஷமாக இருப்பாங்களோ அந்த வாழ்க்கையை நம்ம வாழ்கிற இந்த குறுகிய காலத்துக்குள்ளே வாழ்கிறோம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அதை வந்து பொதுவாக சொல்லுவாங்க. ஸோ இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து பொதுவாக இந்த மாதிரி கப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த திரைக்கு கதாநாயகன் கதாநாயகி இவங்க 2 பேரும் நடிக்கிறாங்க, ஒரு படத்தில் நடிக்கிறாங்க, 2 படத்தில் நடிக்கிறாங்க, ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, அது வந்து லவ்வாக மாறுது. அதுக்கப்புறம் வந்து திருமணத்தில் போய் முடிஞ்சிருது. இந்த திருமணம் பண்ணுறதுன்னு ஒரு பாயிண்ட் வருது பார்த்தீங்களா, அந்த பாயிண்டில் வந்து 2 பேருமே, அதாவது வந்து ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், அவங்க 2 பேருமே நல்லா யோசனை பண்ணணும். அதாவது வந்து இந்த திருமணம் இது வந்து உண்மையாலுமே வந்து லாங்காக போகுமா, சஸ்டெயின் ஆகுமா, நம்ம காலத்துக்கும் நல்லா ஒரு கணவன் மனைவியை வாழுவோமா, எடுத்துக்காட்டாக இருப்போமா அப்படின்னா அதை வந்து அவங்க யோசித்து ஆலோசனை பண்ணி பண்ணணும். அந்த நேரங்களில் ஆல்ரெடி பழகுறாங்க இல்லையா, அப்போவே அவங்களுக்குள்ள ப்ளஸ் மைனஸ் தெரிஞ்சிடும். பொதுவாகவே ஒரு விஷயம் என்னென்னா, காதலர்களாக இருக்கும்போது இந்த ப்ளஸ் மைனஸ் வந்து மறைஞ்சிரும். அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சந்தோஷமான ஒரு தருணங்களாகவே அது போயிட்டு இருக்கிறதுனால இங்கே இந்த ஆண்கிட்ட இருக்கிற மைனஸும் தெரியாது பெண்ணுக்கு, பெண்கிட்ட இருக்கிற மைனஸும் ஆணுக்கு தெரியாது. இப்போ இந்த செலிபிரிட்டிஸோடைய லவ் அது காதலில் முடியும் போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பிரபலமான நடிகையாக அவங்க இருக்காங்க, ஓகேவா? அந்த பிரபலமான நடிகை திருமண பந்தத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த ஆண்மகன், அதாவது வந்து இந்த நடிகர் வந்து அது இனிமே நடிக்க வேணாம் போதும் அப்படின்னு சொல்லும்போது சில பேர் வந்து அதுக்கு முரண்படுறாங்க. அதாவது வந்து இல்லை நான் நடிக்கணும், என்னுடைய ஆசை வந்து நான் நடிக்க வந்தது, தொடர்ந்து நான் நடிக்கணும், இப்படியெல்லாம் பேசும்போது பல முரண்பாடுகள் வந்து வருது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, எந்த ஆண்மகனை இவங்க வந்து அதாவது நடிகர்னு தெரிஞ்சே தான் லவ் பண்ணுறாங்க, தெரிஞ்சே தான் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது திருமணத்துக்கு அப்புறம் வேறு நடிகையோடு நடிக்கும்போது, நெருக்கமாக ஒரு முத்த காட்சியிலையோ இல்லை ஒரு நெருக்கமான காட்சியிலையோ நடிக்கும்போது இங்கே இந்த நடிகை இவங்களுக்கும் தெரியும் இது வந்து திரையில் நடிக்கிறாங்க, இது வந்து போலியான ஒரு நடிப்பு தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுமே பார்த்தீங்கன்னா ஒரு பொசசிவ்னஸ் வரும். பொதுவாகவே ஒரு பொசசிவ்னஸ் வரும். அது வந்து நம்ம கணவரோட அந்த பொண்ணு தொடர்ந்து வந்து 2-3 படங்கள் நடிக்கிறாளே, அந்த பொண்ணுக்கும் நம்ம கணவருக்கும் ஏதாவது இருக்குமா அப்படிங்கிற யோசனைலாம் வரும்போது என்ன ஆகணும், இது குடும்பத்துக்குள்ள சண்டையை மாறி இது வந்து பல நேரங்களில் பிரேக்கப்பில் முடிஞ்சிருது. பொதுவாகவே இந்த மாதிரி வந்து அந்த ஆலோசனை பண்ணாமல் இது வந்து லாங்காக போகுமா அப்படின்னு தெரியாமல் ஒரு காதலுக்குள்ளே போகும்போது தான் இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் இல்லாமல் ஒரு சில கப்புள்ஸ் வந்து கல்யாணம் பண்ணிட்டு திருமணம் பந்தத்துலேருந்து உடஞ்சிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஜிவி பிரகாஷ், சைந்தன்யா, இவங்க 2 பேருமே பாருங்களேன், ரொம்ப நைஸ் கப்புள்ஸு, ரொம்ப லவ்லி கப்புள்ஸு. 2 பேருமே வந்து எந்த விதமான ஜிவி பிரகாஷ் மேலேயும் எந்த கம்ப்ளைண்ட் கிடையாது, சைந்தன்யா மேலேயும் கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்க 2 பேரும் ஸ்கூல்லேருந்தே வந்து ஒன்றா பழகியிருக்கிறாங்க, ஒன்றா பேசியிருக்கிறாங்க, தொழில் ரீதியாக ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அது வந்து ஒரு அழகான கப்புள்ஸாக பார்க்கப்பட்டது. ஆமாம், ஒரு பெண் குழந்தை வேற இருக்குது 2 பேருக்குமே. இவங்க 2 பேரும் திடீர்னு பிரேக்கப் பண்ணுறோம், நாங்கள் விவகாரத்து பண்ணுறோன்னு அறிவிக்கும் போது ரொம்ப அதாவது மிஸ்ட்ரியாக இருக்குது. என்ன தான் நடக்குது, ஏன் தான் இந்த மாதிரி வந்து செலிபிரிட்டிஸ் வந்து உடஞ்சி போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அதே மாதிரி பாருங்களேன், 2 பேரும் கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் கூட 2 பேரும் ஒரு மேடையில் வந்து சைந்தன்யா பாடினாங்க, சைந்தவி பாடினாங்க, ஜிவி பிரகாஷ் வந்து அங்கே இருந்தார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை கூட அங்கே வந்து மேடைக்கு வந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது மறுபடியும் இவங்க சேர்ந்துருவாங்கங்கிற ஒரு பேச்செல்லாம் கூட இருந்துச்சு. பட் ஆனால் வந்து கோர்ட்டு சட்டப்படியே வந்து 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்கங்கிறத டைவர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து வருத்தமான விஷயம்தான். இப்போ தனுஷ், ஐஸ்வர்யா, அவங்க ரஜினி மகள் இருக்காங்களே, அவங்க 2 பேரும் திருமணம் செஞ்சு 2 பேர் இருக்காங்க. 2 பேரும் வயசு பசங்க, நல்ல பெரிய பெரிய பசங்க இருக்காங்க. இப்போ வந்து அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து செப்பரேட் ஆகிட்டாங்க. அதே மாதிரி ஜெயம் ரவி, ஆர்த்தி கப்புல், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணமாகி வந்து 10 வருஷத்துக்குள்ள அவங்களுக்கும் 2 ஆண் குழந்தைகள் இருக்குது. அழகாக ஓடிட்டு இருந்த காதல் வாழ்க்கை. நிறைய இன்டர்வியூஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, 2 பேரும் சேர்ந்து அந்த மாதிரி ஒரு லவ்வபிள் கப்பலாக வந்து 2 பேரும் உட்காந்து பல இன்டர்வியூஸ் வந்து 2 பேரும் கொடுத்துருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும் பிரிகிறாங்க, போத் ஆர் கெட்டிங் செப்பரேட்டட் அப்படின்னும் போது இன்றைக்கி வழக்கு வந்து நீதிமன்றத்தில் இருக்கணும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது மாதிரி இந்த செலிப்ரிட்டிஸ் வந்து
அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணுறாங்க. Okay. அது வந்து அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி இது சரியாக வருமா அப்படிங்கிற ஒரு யோசனை, அதெல்லாம் வந்து நல்லா சிந்திச்சு இந்த முடிவு எடுத்தாங்கன்னா இந்த மாதிரி வந்து அதாவது திருமணங்கள் விவகாரத்தில் முடிகிறது வந்து நம்ம தவிர்க்கலாம். இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு முன் உதாரணமாக வாழ்கிற கப்புள்ஸ் நம்ம பேசுன மாதிரி பார்த்தீங்கன்னா அஜித் ஷாலினி. இப்போ ஷாலினி வந்து நடிகை தான், நடிச்சிட்டு இருந்தாங்க. திருமணத்துக்கு அப்புறம் அஜித் வந்து ஷாலினி நடிக்கிறத விரும்பலை. அதனால் வந்து ஷாலினி வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக மாறி குழந்தைங்க ஒரு பையன் பொண்ணு இருக்காங்க. இன்றைக்கி வந்து அவங்க எப்படி சொல்கிறது லவ்லி கப்புள்ஸாக இருக்காங்க. அஜித்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய பேஷனு எல்லாமே இருக்குது. அவர் வந்து இன்னைக்கு கார் ரேஸு, பைக் ரேஸு, சினிமாவை தவிர்த்து அவருடைய ஆசைகளை எல்லாம் வந்து நிறைவேற்றுறதுக்கு போகிறாரு. ஸோ அதெல்லாமே வந்து ஷாலினி வந்து கோஆப்ரேட் பண்ணி, ஒரு மனைவி கோஆப்ரேட் பண்ணலைன்னா நடக்குமா, சப்போர்ட்டிவாக இருந்து கூடவே இருந்து நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி என்கரேஜ் பண்ணி ஒரு நல்ல கப்புள்ஸாக இருக்காங்க. இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சூர்யா ஜோதிகா, அவங்க வந்து இன்னைக்கு ஒரு ஸ்டார் கப்புள்ஸு. அவங்க 2 பேரும் சேர்ந்து இணைஞ்சு கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கிட்ட ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும் இது ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கும் ஒரு தியா தேவ்னு ஒரு குழந்தை இருக்காங்க. அவங்க பேரில் DS2Dன்னு ஒரு பட தயாரிப்பு நிறுவனம் ஆரம்பித்து படங்கள் வந்து சூர்யா ஜோதிகா 2 பேரும் தயாரிப்பாளராகவும் தொடர்ந்து வந்து பணியாற்றிட்டு இருக்காங்க. நடுவில் வந்து ஜோதிகா சில படங்களில் கூட நடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு திருமணம் அது வந்து எப்படின்னா அடுத்தது என்ன பண்ண போறோம் பிளான்டு வந்து அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுமா. அதாவது வந்து நீங்கள் வந்து திருமணத்துக்கு முன்னாடியே வந்து நீங்கள் வந்து இது சரியாக வருமா அப்படிங்கிற ஒரு முடிவு இருக்குது பார்த்தீங்களா. ஒரு திருமணம் அப்படின்னும் போது பொதுவாக வந்து சொசைட்டியில் என்ன பண்ணுறாங்க, ஒரு அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணுற ஒரு திருமணமாக இருந்தால் கூட ஒரு அலையன்ஸ் வருது அப்படின்னும் போது அந்த பெண்ணும் சரி அது ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்னென்னா இது சரியாக வருமா அப்படிங்கிற. பல இடங்களில் பாருங்களேன் இப்போல்லாம் பேசிக்கிறாங்க, ஒன்றா பழகிறாங்க, ஒன்றா ஃபோன் பேசுகிறாங்க, ஒன்றா சுற்றுறாங்க, எல்லாம் பண்ணிட்டு சரி இது 2 பேருக்கும் நமக்கு வந்து மனசு ஒத்து போகுது, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு சொல்லி திருமணம் செஞ்சுக்கிறாங்க. ஸோ செலிபிரிட்டிஸ் என்னென்னா அது ஒரு திரை வேறு அவங்களுக்கு முன்னாடி இருக்குது. அவங்க பல விஷயங்களை அவங்க தெரிஞ்சிக்கவும் முடியறது இல்லை. ஸோ அதனால் அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவு தோல்வியாக அடையாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் செலிபிரிட்டிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வைஸ் மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே சார், கண்டிப்பாக சார். நிறைய விஷயங்கள் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பேசணும். ரொம்ப நன்றி சார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது. நன்றி.